அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் எங்களுக்கு கிடைத்த பத்திரிகைகளை வைத்து இந்த நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பல செய்திகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று பொதுவாகவே எல்லா பத்திரிகைகளும், அதாவது தமிழ் பத்திரிகைகள், சிங்கள பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள் என்ற அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கும் செய்தி நேற்றைய தினம் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக. நேற்றைய தினம் நீதிமன்றம் வழங்கிய இலங்கையின் 36வது பொலிஸ்மா அதிபர் தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக இன்று எல்லா பத்திரிகைகளிலும் செய்தியாக வந்திருக்கின்றது. நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பொலிஸ்மா அதிபர் தேசபந்து சேவையிலிருந்து இடைநிறுத்தம், உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டத்திற்கு இணங்க பதில் கடமைகளை முன்னெடுக்க ஒருவரை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவிப்பு. பொலிஸ்மா அதிபர் பதவியில் செயற்பட தேசபந்து தென்னகோனுக்கு உயர்நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை விதித்தது. அதன்படி தேசபந்து தென்னகோனுக்கு பொலிஸ்மா அதிபராக செயற்படல், அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தல், கடமைகளை முன்னெடுத்தல் ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளன. சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக பதவி வகித்த தேசபந்து தென்னகோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டதை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட 9 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணைகளும் நிறைவுறும் வரை இந்த இடைக்கால தடை அமலில் இருக்கும் என அறிவித்த உயர்நீதிமன்றம் அக்கால பகுதியில் பொலிஸ்மா அதிபர் பதவியில் பதில் கடமைகளை முன்னெடுப்பதற்கு சட்டத்திற்கு உடன்பட்டு பொருத்தமான ஒருவரை பரிந்துரைக்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவித்தது. அத்துடன் இந்த 9 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்த உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அத்துடன் செய்தி தொடர்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. நாங்கள் பார்க்கலாம். பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தான் அவரை பொழுது நாங்கள் அழைக்க வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மனுக்கள் தொடர்பில் ஆட்சேபனைகள் இருப்பின் அவற்றை எதிர்வரும் 6 வார காலத்திற்குள் எழுத்து மூலம் சமர்ப்பிக்கவும் பிரதிவாதிகளுக்கு உயர்நீதிமன்றம் அறிவித்தது. பேராயர் கார்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, இளம் ஊடகவியலாளர் சங்கத்தினர் உட்பட பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்த 9 மனுக்கள் கடந்த 6 நாட்களாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் நேற்று காலை 9:30 மணிக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு ஏற்பதாக அறிவித்தது. நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி யசந்த கோதாகொட தலைமையிலான அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகிய நீதியரசர்களை உள்ளடக்கிய 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்தது. இந்த 9 மனுக்கள் தொடர்பிலும் சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள். அதேபோன்று அவரது நியமனம் அரசியலமைப்புக்கு இசைவானதல்ல எனவும் சபாநாயகர் ஜனாதிபதிக்கு குறித்த தீர்மானத்தை முறையற்ற வகையில் அறிவித்தார் எனவும் மற்றொரு மனுதாரராக ஆஜராகிய சட்டத்தரணி வெரகொட சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்காத நிலையில் தேசபந்து தென்னகோனை பொலிஸ்மா அதிபராக ஜனாதிபதி நியமித்துள்ளதாகவும் இதனூடாக ஜனாதிபதி மக்களின் நம்பிக்கையை மீறியுள்ளார் எனவும் இதன்போது சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோ மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறான நிலையிலேயே நேற்று இந்த 9 மனுக்களையும் விசாரணைக்கு ஏற்பதாக அறிவித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்கள் கோரிய இடைக்கால தடை உத்தரவை வழங்கி தேசபந்து தென்னகோன் அவர்களை பொலிஸ்மா அதிபராக செயற்பட இடைக்கால தடை விதித்தது. இவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல், சில விடயங்கள் தெரிந்தும் அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எப்படியோ யாரோ ஏதோ ஒரு மூலையில் இவருடைய படம் ஒன்று வெளியாகியது, ஒரு புகைப்படம் ஒன்று. அதிலே இவர் அரகல என்று கூறப்பட்ட கோட்டா கோகம பிரதேசத்திற்கு இவர் முன்னாள் இராஜாங்க அமைச்சர். அவர் தற்போது உயிருடன் இல்லை. அவர் ஒரு விபத்திலே உயிரிழந்தார். சனத் நிசாந்தவோடு அந்த அரகல பகுதிக்கு வரும் ஒரு காட்சியும்
ஒரு புகைப்படமும் வெளியாகி அது வீடியோவும் வெளியாகி அதுவும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. எனவே இவரும் இதிலே அதாவது அந்த அரகல பூமியில் இருக்கக்கூடிய அல்லது கோகமையில் இருந்தவர்களை அடித்து வெளியேற்ற இவர் ஏன் அங்கு வந்தார், அந்த வெளியேற்றிய அந்த நேரத்தில் இவர் அங்கு வந்தார், எதற்காக வந்தார் என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்தது. அது எப்படி இருப்பினும் கூட நேற்றும் கூட இது பற்றியெல்லாம் பேசப்பட்டது. ஆகவே இப்படி இருக்கும் ஒருவரை பொலிஸ் மா அதிபராக நியமித்தது அரசியலமைப்புக்கு முரணானது என்றும், இந்த அரசியலமைப்பு சபையிலே 2 பேர் வாக்களிக்கவில்லை. ஆகவே அந்த வாக்குகளை அவர்கள் வாக்களித்ததாக நினைத்து அல்லது வாக்களித்ததாக அதை குறிப்பிட்டு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். ஆகவே தான் பொலிஸ் மா அதிபர் 36வது பொலிஸ் மா அதிபராக பிரதி பொலிஸ் மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னகோன் நியமிக்கப்பட்டார். சரி, இப்பொழுது தேசபந்து தென்னகோனுக்கு அடுத்த நிலையில் யார் இருப்பவர் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார். இவருக்கு அடுத்ததாக இருப்பவர் மீதும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவர் யார் என்றால், சேவை அடிப்படையில் இவருக்கு அடுத்ததாக இருப்பவர் நிலாந்த ஜெயவர்தன. அவரும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே உயர் நீதிமன்றத்தால் நட்டையீடு வழங்க வேண்டும் என்று கோரி விதிக்கப்பட்ட தீர்ப்புகளில் அவரும் இருக்கிறார். ஆகவே அவரும் இன்னும் நட்டையீடு தொகையில் பாதி தொகை வழங்க வேண்டியிருக்கின்றது. எனவே அவருக்கும் கொடுப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. எனவே எப்படியோ ஜனாதிபதி தேர்தல் நாளைய தினம் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட போகும் நிலையில் இலங்கையின் பொலிஸ் மா அதிபர் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது. அது மிகவும் பாரதூரமான விடை. இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி உடனடியாக நேற்றைய தினம் என்ன செய்தார்? அமைச்சரவையை, கேபினட்டை கூட்டினார். சகல அமைச்சர்களுக்கும் உடனடியாக வாங்க, எல்லாரும் வாங்க, உங்களோ எல்லோருடையும் நான் பேசணும் அப்படின்னு ஜனாதிபதி நேற்றைய தினம் கேபினட் அமைச்சர்களை அழைத்திருக்கிறார். அவசரமாக கூடிய அமைச்சரவை பொலிஸ் மா அதிபர் தொடர்பில் விசேட தீர்மானம். பொலிஸ் மா அதிபர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் சட்ட அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்து 2 தினங்களுக்குள் அமைச்சரவையின் பதிலை அறிவிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று புதன்கிழமை அந்த செய்தி தொடர்கிறது, பார்க்கலாம். ஜனாதிபதி செயலகத்தில் அவசரமாக கூடிய விசேட அமைச்சரவை கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. தேசபந்து தென்னகோன் பொலிஸ் மா அதிபராக கடமையாற்றுவதை தடுத்து உயர் நீதிமன்ற நீதியரசர் குழாமினால் நேற்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தேசபந்து தென்னகோன் பொலிஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக கொழும்பு பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணைகளுக்கு அனுமதி அளித்து இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை 4 மணி அளவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன்போது பொலிஸ் மா அதிபர் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதுடன் இந்த உத்தரவில் பல சட்ட சிக்கல்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதெப்படியோ இன்னும் சரியாக 2 தினங்களில் இது தொடர்பாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஜனாதிபதி ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது தெரிவித்தார், பாராளுமன்றத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் மீதும் பாராளுமன்றத்திலும் அதே போன்று அரசியலமைப்பு சபையிலும் எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் நீதிமன்றம் தலையிடுவது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்று தெரிவித்தார். அப்படி இருக்கும்போது அரசியலமைப்பு சபையால் எடுக்கப்பட்ட தீர்மானம், இந்த தீர்மானம் அரசியலமைப்பு சபையின் தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன எடுத்த தீர்மானம். இது சாதாரணமாக கேபினட் அமைச்சரவையில் எடுத்த தீர்மானம் அல்ல. அரசியலமைப்பு சபையின் தலைவராக இருக்கக்கூடிய மஹிந்த யாப்பா கையொப்பமிட்டு எடுத்த தீர்மானம். எனவே அந்த தீர்மானத்திற்கும் தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஆனால் இந்த பாராளுமன்றம் அரசியலமைப்புக்கு அமைவாக செயற்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார் சஜித் பிரேமதாஸ். பாராளுமன்றம் அரசியலமைப்புக்கு அமைவாக செயற்படுவதில்லை, உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அம்பலம் சபையில் எதிரணி குற்றச்சாட்டு.
பாராளுமன்றம் நிலையியல் கட்டளைகளுக்கும் அரசியலமைப்புக்கும் அமைய செயற்படுவதில்லை என்பதை பொலிஸ்மா அதிபருக்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. பாராளுமன்றம் வெட்கப்பட வேண்டும். எங்கும் அரசியல். பாராளுமன்ற அரசாங்கத்தின் கச்சேரி போல் மாறிவிட்டது. பாராளுமன்றம் அரசாங்கத்தின் கச்சேரி போல் மாறிவிட்டது. தவறுகளை திருத்திக் கொள்ளாவிடின் பாராளுமன்றத்தின் ஜனநாயகம் இல்லாதொழிக்கப்படும் என அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே தொடர்கின்றது. நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஜனநாயகத்துக்கான ஒரு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாகவும் இவர்கள் கூறுகிறார்கள். எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல சபையில் தெரிவித்தார். அதே போன்று சஜித் பிரேமதாச ஒரு கேள்வியை எழுப்பினார். அதாவது சபாநாயகரின் முறையற்ற கடிதத்தை அடிப்படையாக கொண்டே ஜனாதிபதி பொலிஸ்மா அதிபரை நியமித்தார். சபாநாயகர் அரசியலமைப்பை முழுமையாக மீறியுள்ளார். ஆகவே இவருக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கை என்ன என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பினார். தேசபந்து தென்னகோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நபரை அடிப்படையாக கொண்டு பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்கவில்லை. பிரதமர் உறுப்பினராக உள்ள அரசியலமைப்பு பேரவையில் இடம்பெற்றதை திரிவுபடுத்தி சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதத்தின் ஊடாக அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மீறப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். இது எப்படியோ இன்னும் 2 தினங்கள் கால அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள். இந்த ஜனாதிபதி நேற்று அமைச்சரவையிலே சொல்லியிருக்கின்றார், 2 தினங்களுக்குள் இந்த சட்ட சிக்கல் தீர்க்கப்பட வேண்டும். இது ஒரு சட்ட சிக்கல். அதாவது அரசியலமைப்பு சபை எடுத்த தீர்மானத்தை நீதிமன்றம் தடை செய்திருக்கின்றது. எனவே இதற்கு உடனடியாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தொழில் ஆணையாளர் கையொப்பத்துடன் தொழில் செயலாளர் கையொப்பத்துடன் ஒரு வர்த்தமானி வெளியாகின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற வர்த்தமானி. மறுநாள் கொட்டகலையில் நடந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேதின கூட்டத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார், இந்த வருடம் இந்த மாதம் முதல் 1700 ரூபாய் சம்பளம். மக்கள் ஓஹோ என்ற கரகோஷத்தை எழுப்பி ஜெய் வேவா ஜெய் வேவா என்றெல்லாம் மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு தொழிற்சங்கங்கள், அதாவது தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் சென்று வழக்கை தாக்கல் செய்தது. எனவே தற்போது வர்த்தமானி இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி இதற்கு முதல் வெளியிட்ட அனைத்து வர்த்தமானிகளையும் நேற்று தொழில் ஆணைக்குழு அல்லது தொழில் அமைச்சின் செயலாளர் ரத்து செய்திருக்கின்றார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் ரத்து செய்யப்பட்ட 3 வர்த்தமானி அறிவித்தல்கள். நேற்றைய தினம் 3 வர்த்தமானி அறிவித்தல்களும் ரத்து செய்யப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளருக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து தொழில் ஆணையாளரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மற்றும் அதனை உறுதிப்படுத்தி தொழில் அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இப்போ அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. எப்பயாவது தருவாங்க என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையும் இப்போ போய்விட்டது. காரணம், நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வெளியிட்ட வர்த்தமானிகளை தற்போது தடை செஞ்சுருக்காங்க, ரத்து செய்திருக்கிறாங்க. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆக குறைந்த நாளாந்த சம்பளத்தை நிர்ணயித்து ஏப்ரல் 25, 30 மற்றும் மே 21ஆம் தேதிகளில் வெளியிடப்பட்டிருந்த குறித்த வர்த்தமானி அறிவித்தல்களை ரத்து செய்து கடந்த 10ஆம் தேதி தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார, அமைச்சின் செயலாளர் RPA விமலவீர மற்றும் தொழில் ஆணையாளர் HKKA ஜெயசுந்தர ஆகியோரால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. ஆகவே தற்போது இந்த 1700 ரூபாய் சம்பளம் தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இந்த வர்த்தமானி ஏன் ரத்து செய்யப்பட்டது என்ற காரணத்தை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர சொல்றார். கேட்போம் என்ன சொல்றார். வர்த்தமானி அறிவித்தல் ஏன் ரத்து செய்யப்பட்டது விளக்குகிறார் அமைச்சர் மஹிந்த அமரவீர. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து அரசாங்கம் விலகவில்லை. முதலாளிமார் சம்மேளனத்துடன்
எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமையவே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். அதாவது முதலாளிமார் சம்மேளனத்துடன் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமையவே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டது. அதாவது முதலாளிமாருக்கும் இந்த தொழில் அமைச்சருக்கும் சில நேரங்களில் தொழிற்சங்கங்கள் அங்கே வந்திருக்கலாம். அங்கே ஒரு கூட்டம் நடந்திருக்கின்றது, ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் 1350 ரூபாய் சம்பளமும் 5000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு ஒன்றும் வழங்குவதற்கு தயார் என்ற கூறப்பட்டதாம். ஆகவேதான் இதற்கு நாங்கள் 1350 ரூபாய் தர வேண்டும் என்றால் நீங்கள் வர்த்தமானியை ரத்து செய்ய வேண்டும் அல்லது வர்த்தமானியை நீங்கள் ரிவர்ஸ் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த முதலாளிமார் சம்மேளனம் கேட்டிருக்கலாம். எனவே இவர்கள் வர்த்தமானிகளை ரத்து செய்திருக்கலாம் அல்ல, ரத்து செய்து விட்டார்கள். எனவே இதை பற்றி யாரிடம் போய் பேசுவது, எங்கு போய் பேசுவது என்று தெரியாது. எப்படி இருக்கும்போது கோவிட் தொற்று காரணமாக பூத உடல்கள் அல்லது உடல்கள் தகனம் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அதாவது அந்த கோவிட் தொற்று உள்ளவர்கள் உயிரிழந்த பிறகு அவர்களது உடல்களை அடக்கம் செய்யும்போது நிலத்துக்கடி நீரிலே அந்த வைரஸ் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறி உடல்களை தகனம் செய்ய சொல்லப்பட்டது. ஆனால் அந்த தகனம் செய்ததற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் அப்படி ஒரு சட்டத்தை, அப்படி ஒரு வழிகாட்டல்களை நாங்கள் கோவிட் நேரத்திலே கொண்டு வந்தோம், அதற்காக அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் என்று நேற்று முன்தினம் அரசாங்கம் தெரிவித்திருந்தது. அமைச்சரவை முடிவையும் எடுத்திருந்தது. மன்னிப்பு மாத்திரம் போதாது, கண்டிப்பாக நட்டையீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கின்றது. மன்னிப்பு மாத்திரம் போதாது, நட்டையீடு வழங்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சபையில் கோரிக்கை. கோவிட் தொற்றுக்குள்ளாகி மரணித்த முஸ்லிம் சமூகத்தின் பூத உடல்கள் தகனம் செய்யப்பட்டமைக்கு மன்னிப்பு கோருவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கின்றோம். அத்துடன் மன்னிப்புடன் மாத்திரம் இதிலிருந்து தப்பித்துவிட முடியாது, இதற்கு காரணமானவர்கள் பெயர்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நட்டையீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சரிதான். இப்போ வேகமாக வாகனத்தில் ஒருவர் போகிறாரு, அவர் ஒருத்தரை இடிச்சிட்டாரு அல்லது மோதிட்டார், அவர் விழுந்துட்டார், இறந்துட்டார். அவரோட குடும்பத்துக்கு மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் சரி வரணும்? இல்லை, நீங்கள் செய்த தவறுக்கு நட்டையீடு நாங்கள் வாங்கித்தானே ஆகிறோம். அதே போன்று இந்த இஸ்லாமிய சமூகத்தின் 276 ஜனாசாக்கள் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான நட்டையீடு வேண்டும் என்று கேட்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. இதை எப்படியோ இன்னும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றோம். இன்றைய நாளில், அதாவது 25ஆம் தேதி வியாழக்கிழமை, இன்றைய நாளில் ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகவிருக்கும் திரைப்படங்கள் பற்றிய ஒரு விளம்பரத்தை பாருங்கள். நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் இந்த கோவிட் காலத்திலே ஜனாசாக்கள் தகனம் செய்யப்பட்ட தொடர்பாக பேசிக்கொண்டிருந்தோம். பாராளுமன்றத்திலே சஜித் பிரேமதாச மட்டுமல்ல, ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய கேள்விகளை இது தொடர்பாக கேட்டார்கள். தகனம் செய்தவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும், உத்தரவிட்டவர்கள் மீது நடவடிக்கை தேவை. அகீம், முஜிபூர், மரிக்கார், அத்தாவுல்லா சபையில் கோரிக்கை. கோவிட்டில் மரணித்து தகனம் செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை அரசாங்கம் தொடர்ந்தும் மறைக்காமல் அதனை வெளிப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் செய்துவிட்டு மன்னிப்பு கோரி முடித்து கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் அகீம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. எப்படி இருக்கும்போது ஞானசார தேரர் இஸ்லாமிய மதத்தையும் இஸ்லாமிய மதத்தின் இறைவனையும் அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டில் அவருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்தது. அதற்கு பிறகு அவர் தற்போது பிணையிலே வெளியே வந்திருக்கின்றார். வெளியே வந்தவர் என்ன சொல்கின்றார் என்றால், எனக்கு தெரியும் என்னை மீண்டும் சிறையிலே போடுவார்கள்,
போட்டால் பரவாயில்லை, ஆனால் நான் உண்மையை சொல்ல பயப்பட மாட்டேன், உண்மையை சொல்லுவேன் என்று சொன்னார். அப்படி என்ன ஐயா சொல்ல போகிறீங்க, என்ன தேரரை சொல்ல போகிறீங்க என்று கேட்டதற்கு, 2014ஆம் ஆண்டு நான் ஒரு மௌலவியை சந்திக்கின்றேன். அந்த மௌலவி சொல்கின்றார், இஸ்லாமியர்களை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடக்கப் போகின்றது என்று. அதை நான் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகையிடம் சொன்னேன். ஆனால் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றார். ஆனால் நேற்று கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் காமினி சிறில் அருட்தந்தை சொல்கின்றார், அவர் சந்திக்கவே இல்லையாம், சந்தித்து பேசவே இல்லையாம், இந்த விடயம் தொடர்பாக பேசவே இல்லை. ஏன் ஐயா, ஏன் தேரரை போய் சொல்றீங்கள் அப்படின்ட்டு அவர் கேட்குறார். ஞானசார தேரரின் கருத்து உண்மைக்கு புறம்பானது. கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி அவர்கள் மறுப்பு. பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரருக்கும் கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் 2014ஆம் ஆண்டில் இடம்பெற்ற சந்திப்பின் போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொண்டு சஹாரான் குறித்த கர்தினால் ஆண்டகையிடம் தெரிவித்ததாக கலகொட அத்தை ஞானசார தேரர் தெரிவித்துள்ள கருத்து உண்மைக்கு புறம்பானது என கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி அடிகளார் தெரிவித்தார். எதுக்காக அவர் அப்படி சொன்னார் என்று தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்றார் என்றால், நான் ஜாதிவாத ஔசனவா என்று நினைக்காதீர்கள், அதாவது நான் இனவாதத்தை தூண்டுவதாக நினைக்காதீர்கள். மம ஜாத்திய வெனுவேன் கதாகரணம், நான் தேசியத்துக்காக பேசுகின்றேன், ஐக்கியத்திற்காக பேசுகின்றேன், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேசுகின்றேன் என்று நேற்றைய தினம் கலகொடத்தை ஞானசார தேரர் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார். இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நடக்கவும் போகும். அடுத்து அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கு சென்றிருக்கின்றார். ஜப்பானுக்கு சென்ற அனுரகுமார திசாநாயக்க அங்கு வைத்து சொல்கின்றார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் எங்களது ஆட்சியிலே தகுந்த தண்டனை வழங்கப்படும், அவர்கள் யாரென்றும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்கின்றார். ஏன் அதை மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? உடனடியாக சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு தெரியும் தானே யார் என்று, ஏன் அதை மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? அப்படி நீங்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம் தானே என்ற கேள்வியை ஞானசார தேரர் நேற்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்கவை பார்த்து கேட்கிறார். சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு தெரியும் தானே, ஏன் ஐயா மறைக்கிறீர்கள்? அப்போ இதெல்லாம் தேர்தலுக்காக, மக்களது வாக்குகளுக்காக நீங்கள் பேசும் விடயங்கள் தானே என்ற கேள்வியையும் கேட்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது இலங்கையின் பொறுப்பு கூறலை கனடா தொடர்ந்தும் வலியுறுத்தும். கருப்பு ஜூலை நினைவு கூறல் செய்தியில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடே, கருப்பு ஜூலை கலவரத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்திருக்கும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னிற்போர் என்ற ரீதியில் இலங்கையில் நலிவுற்ற சமூகங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும் என தமது அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்பதையும் தெரிவித்துள்ளார். இவர் எப்பயுமே இந்த இலங்கை மக்கள் மீதும் இலங்கையர்கள் மீதும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ, அதாவது கனடிய பிரதமர். சரி, இப்படி இருக்கும்போது வட்டி வீதங்கள் எல்லாம் குறைக்கிறாங்களாம். பார்க்கலாமா என்ன வட்டி வீதங்கள் என்று. வட்டி வீதங்கள் குறைப்பு பொருளாதார சாதக நிலைமைகளே காரணம் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க விளக்கம். நாட்டின் பொருளாதாரத்தில் சமகால அவதானிப்பு குறிகாட்டிகளின் அடிப்படையில் வைப்புக்கள் மற்றும் கடன்களுக்கான வட்டி வீதங்களை முறையே 8.25 மற்றும் 9.25% குறைப்பதற்கு நாணய சபை தீர்மானித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க அறிவித்துள்ளார். வட்டி வீதங்கள்லாம் குறைக்கிறாங்களாம், நல்ல விடயம். பிரபாகரன் போன்று பகிஷ்கரிக்க வேண்டும், இப்படி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் குறித்து கஜேந்திரன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை நீடிக்க விரும்பும் தமிழ் தலைவர்கள் ஜனாதிபதி தேர்தலை
நடைபெற்றால், அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் அந்த தேர்தலை தமிழ் மக்கள் பகிஷ்கரித்து விடக்கூடாது என்பதற்காகவே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளனர். இவர்களின் கபடத்தனத்தை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. இருப்பினும் தேர்தல் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒற்றையாட்சி முறைமையை இல்லாதொழித்து சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான துணிச்சல் மிக்க முடிவை எடுக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று இந்த கஜேந்திரகுமார், செல்வராசா கஜேந்திரன், அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த செல்வராசா கஜேந்திரன். இப்போ இந்த ஊடகங்களில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே என்று சொன்னால், இப்போ திருகோணமலையில் உள்ளவர் இங்கே வேலை செய்வார், ஹட்டனில் உள்ளவர் இங்கே வேலை செய்வார், புஸ்ஸல்லாவில் உள்ளவர் இங்கே வேலை செய்வார், பதுளையில் உள்ளவர் இங்கே வேலை செய்வார் கொழும்பு. ஆனால் இவர்களுக்கு தேர்தல் நாட்களில் லீவ் எடுக்க முடியாது, விடுமுறை எடுக்க முடியாது. காரணம், மிக முக்கியமான பொறுப்பில் இவங்க இருந்தாங்க என்று சொன்னால் அந்த நாள் இவங்க கண்டிப்பாக வேலையிலே நிற்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் தொடர்பான செய்திகள் வரும், ஊடகங்கள், அதாவது இலத்திரனியல் ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், வானொலிகள் என்றால் அவர்கள் நேரடியான நேரலை தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் நிகழ்ச்சிகளில் அவர்கள் இருக்க வேண்டும். இவர்களுக்காக, அதாவது இந்த ஊடகவியலாளர்களுக்காக இராஜாங்க அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கிறார். அந்த செய்தியை பார்க்கலாம். தபால் மூல வாக்களிப்புக்கு ஊடகவியலாளர்களுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும், ஊடகத்துறை இராஜாங்க அமைச்சர் கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் ஊடகவியலாளர்களுக்கும் தபால் மூல வாக்களிப்புக்கு அனுமதி வழங்க வேண்டும், தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இவ்விடயம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஊடகத்துறை இராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார சபையில் வலியுறுத்தினார். இது நல்ல ஒரு விடயம், வரவேற்கத்தக்க விடயம். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் இடம்பெற உள்ளது. தேர்தல் காலங்களில் ஊடக நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்படுகின்றது. நாட்டில் 17 பதிவு செய்யப்பட்ட தொலைக்காட்சி சேவைகள் உள்ளன. அதேபோல் 52 வானொலி அலைவரிசைகள் மற்றும் தொலைக்காட்சி சேவைகள் உள்ளன. தேர்தல் காலத்தில் ஊடகவியலாளர்கள் செய்தி அறிக்கை மற்றும் ஒளிபரப்பு பணிகளில் ஈடுபடுவதால் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது. ஆகவே அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை உள்ள ஊடகவியலாளர்களுக்கு தபால் மூல வாக்களிப்புக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற அவர் கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் அனுமதி வழங்குவார்கள் என்பது நாங்கள் எதிர்பார்ப்போம். இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை கட்சியிலே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. இருவேறு நிலைப்பாட்டில் பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக அந்த செய்தியை நாங்கள் அதிகமாக அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் பார்த்து விட்டோம், அதிகமாக அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஏனென்றால் பிரசன்ன ரணதுங்க போன்ற தரப்பினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாகவும் சில தரப்பினர் எதிராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை எப்படியோ இப்படி இருக்கும்போது இந்த மரத்துக்கு கல்லை எறிந்து அந்த மரத்தில் விழுந்து பழங்கள் விழுக்கும்போது யாருக்கு எத்தனை பழங்கள் என்பது போல் நேற்று நாமல் ராஜபக்ச கூறியிருக்கிறார். நாமல் ராஜபக்ச கூறியிருக்கிறார், தேர்தல் நடைபெற்று அதிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லாத ஒருவர் வெளியிலிருந்து வந்து ஜனாதிபதி ஆகினால் பிரதமர் பதவி எங்களுக்கு வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச நேற்று கூறியிருக்கிறார். அது யார் அந்த அல்லாதவர் என்பது தெரியவில்லை, அது பொறுத்திருந்து பார்ப்போம். தலவாக்கலையில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பான செய்தியை பார்க்க போகின்றோம். தலவாக்கல்ல பெருந்தோட்ட கம்பெனி நிர்வகிக்கும் தோட்டங்களில் ஆர்ப்பாட்டம். தலவாக்கல பெருந்தோட்ட நிறுவனத்துக்குட்பட்ட அல்லது நிர்வாகத்திற்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட தோட்டங்களில் நேற்றைய தினம் தோட்ட தொழிலாளர்கள் பணிப்புறப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்குறுதி அளித்தவாறு 1700 ரூபாய் நாட்சம்பளத்தை வழங்க மறுக்கும் கம்பெனிகளின் அடாவடித்தனத்தை கண்டித்தும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானுக்கு ஆதரவு தெரிவித்தும் இந்த போராட்டங்கள் நடைபெற்றது. சரி, ஹட்டன் எழுச்சி போராட்டத்திற்கு மலையக வர்த்தகர்களும் ஆதரவை நல்க வேண்டும், முன்னாள் நகரசபை தலைவர் நந்தகுமார் அழைக்கிறார். அதாவது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நில உரிமை, சம்பள உயர்வு, வீட்டுரிமையை முன்னிலைப்படுத்தி எதிர்வரும் 28ஆம் தேதி ஹட்டனில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தில் மலையகத்தில் உள்ள அனைத்து
வர்த்தகர்களும் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் நிர்வாக செயலாளர் அட்டன் டிகோயா நகரசபையின் முன்னாள் தலைவருமாகிய நந்தகுமார் தெரிவிக்கிறார். மாபெரும் ஒரு போராட்டம் நடக்கப் போகுதாம், அதற்கு தெரிவிக்கிறார். இன்று உங்களுக்கு தெரியும், இன்று வியாழக்கிழமை விடிவெள்ளி பத்திரிகை வெளியாகிற தினம். எனவே விடிவெள்ளி பத்திரிகை செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். அந்த செய்தியை ஏற்கனவே நாங்கள் வீரகை செய்தி பார்த்து விட்டோம், ஆனால் கொஞ்சம் விரிவாக இருக்கிறது. விடிவெள்ளி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, COVID-19 ஜனாசா எரிப்பு விவகாரம் மன்னிப்பு கோரி அரசாங்கம் தப்பித்துக் கொள்ள முடியாது. குற்றவாளிகள் யார் தெளிவுபடுத்த வேண்டும். சம்பந்தப்பட்டோர் தண்டிக்கப்படல் வேண்டும். முஸ்லிம்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். உரிய முறையில் நட்டையீடு வழங்க வேண்டும். குற்றவாளிகளை பாதுகாக்க திரைப்படமும் தயாரிப்பு. சபையில் அரசிற்கு அழுத்தம் கொடுத்துள்ள எதிர்க்கட்சிகள் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. இன்னும் ஒரு செய்தி தொடர்கின்றது. 276 ஜனாசாக்கள் பலவந்தமாக எரிக்கப்பட்டன. ஒப்புக்கொண்ட அரசாங்கம் பகிரங்க மன்னிப்பு கோரியது. மத சடங்குகளுக்கு அமைய அடக்கம் தகனம் செய்வதற்கான உத்தேச சட்டத்திற்கும் அங்கீகாரம் என்று அதே விடிவெளி பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதாவது விமான நிலையத்திலிருந்து விமானம் பறந்து ஒரு சில நிமிடங்களில் விமானம் விழுந்து நொறுங்கி அதில் சென்ற 18 பேரும் நேபாளத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். தினகரன் பத்திரிகையிலே செய்தி வெளியாகின்றது. நேபாளத்தில் விமான விபத்து, பயணிகள் சகலரும் பலி. நேபாளத்தில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் 19 பேரும் உயிரிழந்துள்ளனர். காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று காலை 19 பேருடன் இந்த விமானம் புறப்பட்டது. காலை 11 மணி அளவிலே புறப்பட்ட இந்த விமானத்தில் விமான ஊழியர்கள் உட்பட குறைந்தது 19 பேர் இருந்ததாக தகவல்கள் வெளியாகின்றன. விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானம் முழுவதும் தீயில் கருகி. அடுத்த ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்திக்கு முதல் கொஞ்சம் விஷயங்களை சொல்கிறேன். இப்போ கிரிக்கெட் விளையாடுபவர்கள் பச்சை குத்த வேண்டும், மாலை செயின்ஸ் எல்லாம் போட வேண்டும், காதெல்லாம் குத்த வேண்டும், தலைக்கு டை எல்லாம் அடிக்க வேண்டும். அதெல்லாம் செய்யணுமெண்டா உங்கள்கிட்ட திறமை இருந்தால் நீங்கள் செய்யலாம். 51 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிறவங்கெல்லாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சனா ஜெயசூரிய கடுமையாக இலங்கை கிரிக்கெட் வீரர்களை திட்டியிருக்கிறார். செய்தியை பாருங்கள். இன்றைக்கு லங்காதீப பத்திரிகையில் வந்திருக்கு. ஸ்ரீலங்கா கண்டாயமட்ட பச்சை மாலை கொண்ட கராபு தானமா. ஸ்ரீலங்கா கண்டாயமட்ட பச்சை மாலை கொண்ட கராபு தானமாட். இது என்னன்னு கேட்டால், உங்களை இலங்கையிட எங்கட வரி பணம் நாங்கள் கட்டுற வரியில் தான் உங்களுக்கு சம்பளம் தரோம். அதாவது இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு சம்பளம் எதால் கொடுக்கப்படுகின்றது என்றால் நாங்கள் கட்டுற வரியால் தான் சம்பளம் கொடுக்குறோம். அவங்க சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு ஐசிசியில் கொடுக்குறாங்க, எங்களுக்கு விளம்பரம் மூலமாக வருது. அப்படியெல்லாம் இல்லை, இது நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில். அப்படி இருக்கும்போது வருடத்திற்கு 68 லட்சம் சம்பளம் வாங்குகிறாங்க. சாதாரண 3வது தர வீரர் ஒருவர் 68 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறார். இப்படி இருக்கிறவங்கள விளையாடணும்னு அங்கே போய் விளையாடணும். உங்களுக்கு நான் மாடலிங்க்கு அனுப்புகிறோம். தலைக்கெல்லாம் டை அடித்து கிலோ கணக்கில் செயின்களை தொங்க விட்டுக்கிட்டு கராம்பெல்லாம் குத்திக்கிட்டு கராபெல்லாம் குத்தி தோடுகள் எல்லாம் போட்டுக்கொண்டு இதெல்லாம் இனி இயலாது. நீங்கள் உங்களை விளையாட்டுக்கு தானே அனுப்பணும். நான் மாடலிங் செய்ய இலங்கையிலேருந்து அனுப்புகிறோம். எங்களோட காசுகளை செலவழித்து எங்களோட வரி பணம் செலவழிச்சுன்னு கடுமையாக தட்டித்தட்டா நல்ல முடிவு. பார்ப்போம் இந்திய இலங்கை தொடரிலே என்ன செய்ய போகிறார்கள் என்று. இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி.